உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். என்னுடைய புதிய வகுப்பான எலக்ட்ரோ ஹோமியோபதியை பற்றி ஒரு அறிமுகம் செய்வதற்காக இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோ ஹோமியோபதி மருந்துகள் என்ன இருக்கு நம்ம கிட்ட, அதை என்னென்ன இருக்குங்கிற விவரங்களும் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளை பற்றியும் சொல்வதற்காகத்தான் நாம் இந்த இதை ஆரம்பித்திருக்கின்றோம். எலக்ட்ரோ ஹோமியோபதியை பற்றி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவம் ஏற்கனவே நீங்க எல்லாரும் ஹோமியோபதி மருத்துவம் படிச்சவங்க இருப்பீங்க. ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர் ஜெர்மன்ல பிறந்தவர். அவருக்கு பிறகு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1865ஆம் ஆண்டிலே இத்தாலியை சேர்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த கவுண்ட் சீசர் மேட்டி என்பவரால் உருவாக்கப்பட்டதுதான் எலக்ட்ரோபதி என்ற பெயரில் அப்புறம் எலக்ட்ரோ ஹோமியோபதியாக மாறியது. ஹோமியோபதிக்கு எலக்ட்ரோ ஹோமியோபதிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்செப்ட்ல ஒரே கான்செப்ட் தான். நோயை தீர்க்கிறது தான் ரெண்டு பேரோட குறிக்கோள், நோயை தீர்க்கக்கூடிய குறிக்கோள் தான். ஹோமியோபதியை விட எலக்ட்ரோ ஹோமியோபதி கையாளுவதில் நமக்கு ஒரு எளிமையான முறைகள் இருக்கிறது என்பதுதான் அது முக்கியமான ஒரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹானிமன் சொன்ன விஷயங்கள்ல அவர் கண்டுபிடிச்ச தாவரங்கள் எல்லாமே இவரும் அதை தான் பயன்படுத்தி இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே நாம பயன்படுத்தி இயற்கையாக நோயை தீர்ப்பது என்ற ஒரு முறை என்பதையும் சொல்லுகின்றார். இரண்டாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நமது உடல்ல பாத்தீங்கன்னா நேர்மின் எதிர்மின் என்ற விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு தக்கவாறு நாம் தாவரங்களுடைய மூலிகைகளை பயன்படுத்தும் போது எங்கே எதிர்மின் துருவமாக இருக்கிறது அங்கே நேர்மின் துருவ மூலிகைகளை கொடுத்து சரி செய்வது, எங்கே எதிர்மின் துருவம் இருக்கக்கூடிய நேர்முறை மூலிகைகளை கொடுத்து குணப்படுத்துவது என்பதுதான் அவரோட கான்செப்டாக இருந்தது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட அறிமுக முறைகளை அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்து யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கோலி, டாக்டர் கோண்டி என்ற இருவர் தான் அவர் கூட பயன்படுத்தினார்கள். அவருடைய மருந்தை போப்பாண்டவர் பிஎல்சி என்றவர் கூட அதை கொடுத்து பார்த்தாங்க. அவருக்கு சக்சஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு ரோம் நகர்ல ஸ்டெயின் தெரசா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 20,000 நோயாளிகளை இந்த மருந்து குணப்படுத்தியது என்ற வகையிலே தான் இது உலக புகழ் பெற்றதாக மாறியது. இந்த மருந்துகள் ரொம்ப விலை அதிகம் என்று சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு முறை நம்ம வாங்கி அந்த மருந்துகளை வைத்துக் கொண்டு வைத்தோம்னா அதை நம்ம பயன்படுத்துவது மிகவும் எளிது. இந்த மருந்துகளை நாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாம மருந்துகள் எப்படி இருக்கு என்னங்கிற முறைகளை பற்றி நாம் பேசுவோம். இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி வகுப்பின் துவக்க உரையிலே என்னுடைய குறிக்கோள் நோக்கம் என்ன என்று கேட்டால், சில மருத்துவ முறைகளை எளிய முறையில் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது. இதுல என்னன்னா, நாம இதுல எந்த அளவுக்கு மக்களை நாம அறிவுபூர்வமாக உணர வைத்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய எளிய முறைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி முறை பயிற்சியை துவக்குவதற்கான காரணமாக அமைந்தது. இதுல நேரடி காணொலி என்பது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிமுகத்திற்காக போடக்கூடிய ஒரு காணொலி தான். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், எது செய்ய போறோங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக ஒரு முன்னோட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பாத்தீங்கன்னா மருந்துகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு விளக்கமாக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பொறுமையாக இந்த வகுப்புகளை நீங்கள் ஆடியோக்களை கேட்டு பொறுமையோடு நீங்கள் இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எந்தவித பாற்றும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.